ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்தில் இருந்து நடராஜாச்சாரி அனுபவ ஜோதிடராகிய அடியேன் யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்கள், என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து என்னை மேன்மேலும் இது போன்ற ஜோதிட கருத்துக்களை வெளியிட ஒரு ஆர்வமும் எனக்கு கொடுத்து கொண்டு அதன் பிரகாரம் என்னை நல்ல ஒரு விவரங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு என்னை ஆளாக்கி எனது இந்த ஜோதிட கருத்துக்களை பலரும் ஏற்றுக்கொண்டு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது பல தோஷங்கள் இருப்பது உங்களுக்கே தெரியும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சயன தோஷம், புத்திர தோஷம், இது போன்ற களத்திர தோஷம். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். இந்த தோஷங்கள் எல்லாம் இருந்தால் எப்படி, என்ன, ஏது, அதற்கு உண்டான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு விவரங்கள் பலராலும் பேசப்படுகிறது. அதில் நானும் அதை யூடியூப் சேனலில் தெரிவித்திருக்கிறேன். களத்திர தோஷத்துக்கும், ராகுகேது தோஷத்திற்கும், கால சர்வ தோஷத்திற்கும், புத்திர தோஷத்திற்கு இதுவரை நான் வெளியிடவில்லை. அது இன்னும் விரைவில் புத்திர தோஷத்தை பற்றின ஒரு விவரங்கள், ஜோதிட கருத்துக்கள் வெளிவரும். தற்போது இப்படிப்பட்ட தோஷங்களிலே சில தோஷங்கள் பல பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தோஷம் எதுவென்றால் அஷ்டக தோஷம். சஷ்டக தோஷம். இந்த சஷ்டக தோஷம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம், ராசி, இந்த லக்னம் ஒரு மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த மேஷத்திற்கு லக்னமாக அமைந்து அந்த லக்னத்திற்கு ராசியே ஆறாம் இடத்திலே அமர்ந்தால், அந்த சந்திரன் மேஷ லக்னத்திற்கு சந்திரன் கன்னியிலே அமருமே ஆனால் அது 6ஆம் இடம். கன்னிக்கு இந்த லக்னம் மேஷம் 8ஆம் இடம். இப்படி ஒருவர் ஜாதகத்திலே லக்னமும் ராசியும் 6, 8 அமைந்தாலே அவர் எதிர் நீச்சல் தான் போட வேண்டும். வாழ்க்கையில் எதையும் அவர் வெகு ஈஸியாக, ரொம்ப கஷ்டமில்லாமல் கிடைச்சதுன்னு சொல்லவே முடியாது. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. முயற்சி 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 போயிட்டே இருக்கும். அப்படி முயன்று 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 தான் முன்னேற வேண்டும். யார்? ஒருவர் ஜாதகத்திலே லக்னமும் ராசியும்
6 8ஆக அமைந்தால் அவர் எதிர் நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும். அதில் ஒன்றும் பண்ணவே முடியாது. என்னமோ பண்ணுவார், ஆனால் என்னாலும் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணாலும் எந்த பயன் எப்படி கிடைக்கும்னா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தெரியணும். இது அப்படி இருக்கும். ஒருவர் ஜாதகத்திலே இப்படிப்பட்ட 6 8 லக்னமும் ராசியுமாக இருந்தாலே இது பிரச்சனை தான். இந்த 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 ஜோதிட கருத்தை இதற்கு முன் நான் லக்னம் வாரியாக மேஷம் முதல் மீனம் வரை வெளியிட்டு இருக்கிறேன். எனது யூடியூப் சேனலிலே இது போன்ற லக்னமும் ராசியும் ஒருவருக்கு 6 8ஆக அமைந்துவிட்டால் அவர்கள் எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எதன் மாதிரியான கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் போயிட்டு நான் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஜோசியரால் கூட பதில் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இந்த 6 8பா ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் நாம் வாங்கி வந்த வரம், நம்ம கர்மா அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவே கணவன் மனைவியாக வலம் வருகிறவர்களுக்கு இந்த 6 8 சஷ்டகமாக அமைந்தால் எப்படி இருக்கும்? பிரச்சனை தான், ரோதனை தான், வேதனை தான். ஒன்றுங்களே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சும்மா நாச்சின்னு முட்டி மோதாமல் அவங்களால இருக்கவே முடியாது. ஒரு நாள் நல்லா இருந்துட்டாங்கன்னா 10 நாள் சண்டை போடுவாங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கணவனுடைய ராசி அல்லது லக்னம், மனைவியினுடைய ராசி அல்லது லக்னம் 6 8ஆக அமைந்திருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த உஷாராயிட்டாங்க. இப்போ பொருத்தம் பார்க்கும்போதும் நீங்கள் இந்த 6 8 மேட்ரை மனசில் வச்சுக்கிட்டு பொருத்தம் பார்க்கணும். 6வது ராசி ஒருத்தருக்கு 6 8ஆக வருதா, நீங்கள் கல்யாணமே பண்ண வேண்டாம். அவங்களுக்கு லக்னமும் அதே போல் 6 8ஆக வருகிறதா, கல்யாணமே பண்ண வேண்டாம். அது வேறு ஜாதகத்தை பார்த்துப்போம் அப்படின்னு ஒதுக்கிடணும். அப்படி விலக்கி விட்டால்தான் அவர்கள் வாழ்க்கை நல்லாது. இந்த 6 8 தெரியாமல் கொள்ளாமல் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுறது, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. சஷ்டக தோஷம் எப்படி நடக்கிறது என்று ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இப்போது நீங்கள் இது லக்னத்துக்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். இப்போது நீங்கள் மேஷம் ராசியோ அல்லது லக்னமோ இருந்தால், அதிலே பிறந்திருந்தால், நீங்கள் கன்னி ராசிக்காரரை திருமணம் செய்திருந்தால், இல்லை கன்னி ராசி பெண்ணை திருமணம் செய்திருந்தால் அது 6. கன்னி மேஷத்துக்கு 6. அதே போல் அல்லது மேஷ ராசிக்காரர் விருச்சிக ராசிக்காரரை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அது 8. இப்போது மேஷத்துக்கு கன்னி 6, விருச்சிகம் 8. இப்போது இந்த மேஷ ராசிக்காரர் விருச்சிக ராசிக்காரரை கல்யாணம் செய்யலாமே, ஏன்? 2 பேருக்குமே ஒரே செவ்வாய் தானே, மேஷத்திற்கும் செவ்வாய் தான், விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும் கூட பிரச்சனைன்றது வந்துடும். 6 8ன்ற கணக்கு வந்துடும். இப்போ நீங்கள் திருமண தேதியை கூட 6ஆம் தேதி திருமண நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டோட்டலாக கூட்டி பாருங்கள். அது 8இல் முடிந்தால்
அவங்களுக்கும் பிரச்சனை. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே ஸ்டார்ட் ஆகும். கல்யாணம் ஆகிறதுலே பிரச்சனை இருக்கும். ஆனாலும் அவருக்கு நிம்மதி இருக்காது. இது கல்யாண நாள், திருமண நாளை, சுபமுகூர்த்த நாளை தேர்ந்தெடுக்கின்ற நீங்கள் 6-8 அல்லது 8-6 என்ற அந்த அளவில் கூட்டு எண் வருமானால் அந்த நாளை தவிர்த்துடுங்க. அந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, பிரச்சனை வந்துடும், பின்னால் வந்துடும். நியூமராலஜி படி பார்த்தா அதுவும் 6-8 வேலையை காட்டுது. இந்த அனுபவம் எனக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத பார்க்குறேன். ஆக மேஷம் என்றால் புதன், கன்னி 6 புதனுடைய ராசி. விருச்சிகம் என்றால் செவ்வாயினுடைய ராசி, இது 6-8. இதுபோல் ரிஷபம் என்றால் 6 துலாம், தனுசு 8. மிதுனம் என்றால் விருச்சிகம் 6, மகரம் 8. கடகம் என்றால் தனுசு 6, கும்பம் 8. சிம்மம் என்றால் மகரம் 6, மீனம் 8. கன்னி என்றால் கும்பம் 6, மேஷம் 8. துலாம் என்றால் மீனம் 6, ரிஷபம் 8. விருச்சிகம் என்றால் மேஷம் 6, மிதுனம் 8. அதே போல் தனுசு என்றால் ரிஷபம் 6, கடகம் 8. மகரம் என்றால் மிதுனம் 6, சிம்மம் 8. கும்பம் என்றால் கடகம் 6, கன்னி 8. மீனம் என்றால் சிம்மம் 6, துலாம் 8. இப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள். நீங்கள் எந்த ராசி, கணவன் மனைவி எந்த ராசி, அது லக்னமும் அதே போல். என்ன லக்னம், கணவன் என்ன லக்னம், மனைவி என்ன லக்னம். இது 6-8ஆக அமைந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு சந்தோஷமான, சுகமான, அந்யோன்யமான, அன்பான, ஆதரவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்வது மிக மிக கடினம். எப்படியும் நீங்கள் 2 பேரும் முட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ரொம்ப பிரச்சனை, அது சரி பண்ணாது. ஏன் அதுன்னு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது பொதுவாக புதன் ராசி 6ஆக வந்தார், செவ்வாய் ராசி 8ஆக வரும். மேஷமும், இப்போ மேஷம்னு வச்சிங்கன்னா அது செவ்வாய். ஆனால் அந்த செவ்வாய்க்கு 6வது ராசி புதன், யார், கன்னி. 8வது ராசி அதே செவ்வாய். ஸோ இப்போது புதனுக்கும் செவ்வாய்க்கும் செட்டே ஆகாது. அதே போல் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் செட் ஆகாது. இப்படியும் போட்டுங்களா, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் செட் ஆகாது. அதே போல் செவ்வாய்க்கும் சனிக்கும் செட் ஆகாது. இப்படி ரிவர்ஸில் போனாலும் சனிக்கும் செவ்வாய்க்கும் செட் ஆகாது. அதே போல் இந்த குருவுக்கும் சனிக்கும் சில ஜாதகங்கள் செட் ஆகாது, 6-8ஆக அமைந்தார். சனிக்கும் குருவுக்கும் அதே போல் செட் ஆகாது. அதே மாதிரி சனி செவ்வாய், குரு சுக்கிரன், செவ்வாய் புதன், இது போன்ற செவ்வாய் புதன், குரு சுக்கிரன், சுக்கிரன் குரு, சனி சந்திரன். சந்திரனும் இங்கே வேலை காட்டுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசிக்கு கடகம் 6 சந்திரன். ஆக சந்திரன், புதன், செவ்வாய் இப்படி மாறி இருந்தாலும் இவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி ராசியில் இருந்துட்டாங்கன்னா அது 6-8ஆக அமைந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது. ஏதோ ஒரு ஈகோ, ஒருத்தர் மேலே ஒருத்தர் போராமப்படுவாங்க. இவர்
இவர் அதிகமாக சம்பாதிக்கலை அப்படின்னு பொண்டாட்டி குறை சொல்லுவார். அதிகமாக சம்பாதிக்கிறதுனால என்கிட்ட இவ்வளோ திமிரு காட்டுறியா அப்படின்னு புருஷன் சொல்லுவார். அதாவது நான் சம்பாதனைன்றது ஒரு சின்ன விஷயந்தான். இது போல் எதில் வேணும்னாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். காலையில் எழுந்தும்போது கூட தலைவலி வரும், இல்லை திடீர்னு மத்தியானத்தில் பிரச்சனை வரும். இவர்களை தேடியே பிரச்சனை வரும். இவங்க பாட்டுக்கு நம்ம இப்போ இன்றைக்கி எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, நிம்மதியாக இருக்கணும், யாருக்கிட்ட வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் முடிவெடுத்தாலும் கூட இவர்கள் வாயை கிண்டுவதற்காக வேறு யாராவது மூலியமாக பிரச்சனையை உருவாக்கணும். எப்படிங்க வாழறது? இது மாதிரி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த 6-8 ஜாதகக்காரர்கள். இப்படி தானே இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தை வைத்து கொண்டு நான் கூறிய இந்த விஷயங்களோடு உங்கள் ஜாதகம் ராசிக்கு ராசி 6-8ஆக இருக்கிறதா, லக்னத்துக்கு லக்னம் 6-8ஆக அமைந்திருக்கிறதா என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழற வாழ்க்கையே அதுக்கு கண்டிப்பாக பிரச்சனையோடு நான் வாழறேன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த தொல்லை இருக்குது, 6-8 தொல்லை நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் சரி இப்படி தான் இருக்கும் அப்படியா, அப்போ நான் லைஃப் இப்படி தான் போகுமா, அப்போ என்ன பண்ணுறது? சரி எனக்கு அவருக்கும் சூட் ஆகலைங்க, நான் டைவர்ஸ் போயிடுறேன்னு போயிடுவீங்களா? கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருமா? இப்போ உங்கள் பசங்க என்ன ஆகுது? உங்கள் பசங்களுக்கு அப்பா இல்லாத குழந்தைங்களா, இல்லை அம்மா இல்லாத குழந்தைங்களா? அப்படி டைவர்ஸ் வாங்கி 2 பேர் 2 பக்கம் பிரிஞ்சிங்கன்னா இந்த குழந்தைங்கள யார் வச்சு காப்பாற்றுறது? ஆக நீங்கள் ரொம்ப பேர் இந்த குழந்தைங்களுக்காகவே பிரியாமல் இருப்பாங்க, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைகளை என்ன பண்ணுறதுங்கன்னு சில பேர் இப்படி காலத்தை தள்ளிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. சரிங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்படிப்பட்ட சஷ்டக தோஷம் 6-8ஆக அமைந்த கணவன் மனைவிக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக, அமைதியாக, அன்பானவர்களாக, உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக, சண்டை சச்சரவே இல்லாத அளவுக்கு நிம்மதியாக நான் வாழணும், இறைவா எனக்கு அருள் கொடு அப்படின்னு நீங்கள் நிறைய கோயிலெல்லாம் போய் கூட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு அம்மா அப்படி தான் கோயிலில் வந்த வேணும், என் புருஷன் சரியே இல்லை, அவனுக்கு புத்தியே இல்லை. அந்த அம்மா ஒரு அம்மன் கோயிலில் வந்துட்டு புருஷனை பற்றி அம்மன்கிட்ட கம்ப்ளைண்ட், இதை போலீஸில் கொடுத்தா அவர் புகார் எழுதிப்பார். ஆனால் அம்மன்கிட்ட கொடுத்தா அம்மன் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா பார்த்தா இந்த அம்மாவை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு புன்னகை பூத்தது போல் எனக்கு தோன்றியது. எனக்கும் அதில் ஒரு சின்ன புன்னகை வந்தது. இவருக்கு பேசுகிறது வந்தார், என் புருஷனுக்கு புத்தியே இல்லை, அவனை எப்படித்தான் நாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல, எப்போ பாரு சண்டை, எதுக்கெடுத்தாலும் ஒரு கஷ்டம், இந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், என் புருஷனை காப்பாற்று, எங்கள் குடும்பம் நல்ல மாதிரி இருக்கணும், என் பசங்களுக்காகத்தான் நான் அந்த ஆள் கூட வாழ்ந்துன்னுக்கிறேன் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா எப்போவோ நான் கை கழுவிட்டு போயிட்டுருப்பேன். இப்படியெல்லாம் வந்து ஒரு அம்மா அங்கே ஒரு அம்மன் சன்னதியில் நின்று சொல்கிறத கேட்டதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எந்த ஒரு வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட கணவன் மனைவிமார்கள் அமைந்து விடுவது சற்று சிரமம்தான், கஷ்டம்தான். ஏன் அந்த காலத்தில் இதை பார்க்கல.
6 8 என்ற விஷயமே ரொம்ப பேருக்கு அந்த காலத்தில் தெரியாது. எப்படியோ ஒன்று கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. பொண்ணு கொடுத்தா போதும்னு, அதே மாதிரி கல்யாணம் பொண்ணுக்கு ஆனால் போதும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருமணங்கள் நடைபெற்றன. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நானே சொல்கிறேன், 6 8 லக்னமோ 6 8 ராசியோ இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்க்காதீங்க, தூக்கி போடுங்க. அண்ணாண்ட ஒத்துக்காது. சரி, இப்போது இப்படி ஏற்கனவே திருமணமாகி இப்போது சிரமத்திலே வாழ்க்கையை செல்கிறவர்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பாசமாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சண்டை சச்சரவுகள் படிப்படியாக போயிடும். உங்களுக்கு அது அந்த அந்த சிந்தனையே வராது. இவர்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு மனைவிக்கும் தோணாது, மனைவிக்கிட்ட சண்டை போடணும்னு கணவனுக்கும் தோணாது. பாவாவை என்ன பண்ணுவா அப்படின்னு போயிடுவார். அந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த பரிகாரம், இந்த 6 8 சஷ்டக தோஷத்தை கொண்டவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். அது எப்படி என்றால், நீங்கள் உங்கள் வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் ஒன்று வாங்குங்க. சிவன் பாதி, ஈஸ்வரி பாதி. அதுக்கு பேர் இரண்டும் சேர்ந்து ஒரு உருவம், அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். சக்தி இல்லையில் சிவம் இல்லை, சிவம் இல்லையில் சக்தி இல்லை. ஆக இந்த அர்த்தநாரீஸ்வரர் படம் வாங்கி நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ இல்லை என்றால் திங்கட்கிழமையோ, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமையும் வேண்டாம். திங்கள், வியாழன், வெள்ளி, இந்த 3 நாள் உகந்தது. இதில் வியாழன் வெள்ளி மிகவும் நல்லது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் ஒரு கலசம் உங்கள் வீட்டில் வைக்கணும். மட்டை தேங்காய் ஒன்று வாங்கி அதில் கூட மஞ்சளை தடவி ஒரு சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு கலசம் ரெடி பண்ணி அந்த கலசத்தில் மஞ்சள் தூள், குங்குமம் கொஞ்சம், பச்சை கற்பூரம் போட்டு அந்த கலசத்தை வைத்து அந்த கலசத்திற்கும் ஒரு சந்தனம் மஞ்சள் இதன் மூலிமா குங்குமம் போட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த கலசத்தை ஒரு வாழை இலையிலே பச்சரிசியை நிரப்பி அப்படி பரப்பி வச்சு அதற்கு மேலே ஒரு கலச சொம்பை வைத்து அதன் உள்ளே ஒரு மாயலை போட்டு இந்த தேங்காயை அதன் மேல் வைத்து ஒரு கும்ப கலசம் என்று சொல்வார்கள். அந்த கும்ப கலசத்தை உங்கள் வீட்டிலே வளர்பிறை வியாழக்கிழமை அல்லது வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள், பொதுவாக வெள்ளிக்கிழமையில் எல்லோரும் பூஜை செய்வது வழக்கம். அப்படி என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அந்த
கலசத்தை வைத்து ஆரம்பிக்கலாம். சில பேர் வியாழக்கிழமையில் ரொம்பவும் விசேஷமாக சாமி கும்பிட்றதும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்படி கலசத்தை வைத்துவிட்டு அதன் மேல் ஒரு அரை முழம் பூ போட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறு, இந்த கையில் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பச்சை கயிறு இல்லை, இது மஞ்சள் கயிறு, சிகப்பு கயிறு, இரண்டையும் பிணைத்து விடுங்க. மஞ்சள் கயிறையும் சிகப்பு கயிறும் அப்படியே ஒன்றோடு ஒன்று பிணைச்சிடுங்க. இப்படி பிணைக்கப்பட்டு அந்த கலசத்தின் மேலே அதை அப்படியே அப்படி ஒரு சாத்துடுங்க. ஆச்சு அது பண்ணிவிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம், ஒரு பாயாசமோ இல்லை ஒரு விதமான கேசரி, இது போன்ற ஏதேனும் ஒன்று. அப்படி எதுவுமே உங்களுக்கு செய்ய தெரியலன்னா வெளியிலேருந்து ஒரு ஸ்வீட்டு வாங்கி வச்சு இந்த பூஜையை செய்ய வேண்டும். எப்போ ராவு கால யமகண்டம் தள்ளி காலையில் இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த மஞ்சள் கயிறும் சிகப்பு கயிறையும் வச்சு அந்த மட்டை தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. அர்த்தநாரீஸ்வரர் படமும் வச்சாச்சு. காமாட்சி அம்மன் வழக்கை ஏற்றி வச்சுட்டு வேறு அந்த வீட்டில் இன்னும் என்ன வழக்கு இருக்கோ எடுத்து வச்சுட்டு மற்ற படங்களுக்கும் பூவெல்லாம் போட்டு பொட்டுலாம் வச்சு ஒரு மங்களகரமான சூழ்நிலையை அந்த பூஜை அறையிலே நீங்கள் சரியாக இது வைத்து ஸ்வீட்டையும் வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கணும். பூஜையை ஆரம்பிக்கும்போது விநாயகர் ஸ்லோகம் அல்லது விநாயகர் பாட்டு, முருகன் ஸ்லோகம், முருகன் பாட்டு, சிவன் ஸ்லோகம், சிவன் பாட்டு, நாராயணன் ஸ்லோகம், நாராயணன் பாட்டு, கடைசியாக அம்மன் ஸ்லோகம், அம்மன் பாட்டு. இவையை உதிரி பூக்களால் நீங்கள் அதுக்கு அந்த கலசம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். உதிரி பூவால் அந்த போற்றியை நாமாவளின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த பூஜையை செய்து வர வேண்டும். இப்படி பூஜையை முடித்ததுக்கப்புறம் அந்த கயிறு 2 மஞ்சள் சிகப்பு கயிறில் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு முடி போடணும். முடினா அப்படி போட்டு ஒரு முடி அப்படி எடுத்தால் ஒரு சின்ன முடி அங்கே சின்னதாக விழும். அந்த முடி போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய 5 முறை சொல்ல வேண்டும். அடுத்து ஓம் சக்தி, பராசக்தி, மகாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஓம் என்றும் சொல்லி இந்த 2 சிவனுடையதும் அந்த அம்பிகையுடையதும் சொல்லி நீங்கள் 2 ஒரு முடியை போட்டு வச்சுட்டு அங்கே வச்சிடணும். இதுபோல் 21 நாள் பூஜை செய்ய வேண்டும். 21வது நாள் நீங்கள் இந்த பூஜையை முடிக்க வேண்டும். முடித்தது பிறகு இது போல் 2 செட்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒன்று, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று, அதாவது கணவனுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று என்ற அளவில் 2 செட்டு மஞ்சள் சிகப்பு 2 நூலும் அந்த கயிறில் வச்சு 2த்துக்குமே இந்த மாதிரி மந்திரங்களை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, பராசக்தி, மகாசக்தி ஓம், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஓம். இதை சொல்லி முடியை போட்டு 2த்தையுமே அங்கே திரும்பவும் வச்சுடுங்க. ஏன்னா நாளைக்கு பூஜை பண்ணும்போது
நாளைக்கு ஒரு முடி போடணும். இப்படி 21 நாட்கள் பூஜை செய்து 21 முடி போட்டு வச்சுட்டு கடைசியாக பூஜை பண்ணி 21வது நாள் நல்ல மங்களகரமாக இன்னும் கொஞ்சம் அளவில் பூஜை பண்ணி 2 பேரும் எடுத்து இந்த வலது கையிலே நீங்கள் அதை மாட்டிக்கணும். அப்படியே சுற்றிட்டு வச்சுக்கணும். மனைவி அதையும் வலது கையிலே கட்டி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் அவர்கள் கழுத்திலேயும் அதை மாட்டிக்கொள்ளலாம். எப்படி அவங்களுக்கு வசதியோ அப்படி பண்ணி அதை போட்டு இந்த பூஜையினுடைய அடையாளமாக இந்த மஞ்சள் சிகப்பு கயிறு சேர்ந்தது உங்களுக்கு நீங்களே உங்கள் கையால் 21 முடி 21 நாள் போடுகிறீங்க. ஏன்னா இது மாதிரி முடியெல்லாம் போட்டு வச்சு இது விற்கிறத வாங்கிக்கலாமான்னா இல்லை, 21 நாள் பூஜை செய்யணும். 21 முடியை அந்த கயிறில் அமைய வேண்டும். அப்படி செஞ்சு அந்த கயிறை கட்டிக்கங்க. அது இல்லாமல் இந்த 21 நாட்களில் பிரதோஷம் வரும் ஒரு நாள் வரும். அந்த பிரதோஷத்திற்கு சிவன் கோயிலில் போனீங்கன்னா ஈவினிங்கில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பிரதோஷத்திற்கு உங்களால் முடிந்தது பால் பன்னீர் எது உங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல் அதை அபிஷேகத்துக்குன்னு கொடுத்துருங்க. அந்த சிவபெருமானையும் நந்தீஸ்வரரும் பூஜை நடக்கும் ஒரே நேரத்தில் அதை தரிசனம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவனும் பார்வதியும் அந்த ரிஷப வாகனத்திலே ரொம்ப அருமையாக உள்பிரகாரத்திலே வலம் வருவார். அவரை மனதார வேண்டுங்க. என் வாழ்க்கை நல்லாக அமையணும், என் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழ அருள் புரிய வேண்டும் இறைவா. ஓம் நம சிவாய. இந்த சிவனையும் அந்த அம்பாளையும் நீங்கள் ரொம்பவும் பக்தியோடு அந்த ஒரு பிரதோஷ நாளில் ஃபுல் டே அந்த நீங்கள் பூஜை ஆரம்பித்ததிலிருந்து முடிந்து இந்த வலம் வரும் உள்பிரகாரத்திலே சிவனும் சக்தியுமாக சிவசக்தி அது ஒரு வகையான ஒரு யோகம். அதை காண்பதற்கே நமக்கு எல்லாராலையும் முடியாது. அந்த ஒரு பிரதோஷ நாளை மிஸ் பண்ணாமல் இந்த 21 நாளிலே வருகின்ற ஒரு பிரதோஷம் எப்போ வந்தாலும் சரி அந்த பிரதோஷ நாளிலே நீங்கள் சென்று அந்த சிவனையும் சக்தியையும் வணங்கி அந்த பூஜையும் முடிக்கும்போது கூட சில பேருக்கு அந்த பிரதோஷ நாள் வரும், அப்பவும் போவாங்க. அப்படி போய் விட்டு வந்துட்டு இதை பண்ணிவிட்டு அந்த இறைவனுடைய அருளோடு நீங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. உங்கள் மனசுலேயே நினச்சிக்கங்க. எது இருந்தாலும் புருஷனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் கணவன் மனைவி இருவரும் நாம் இனி சண்டை போடுவதில்லை. எப்படி இப்படிப்பட்ட ஒரு திடமான எண்ணம், உறுதியான ஒரு பக்தி, இந்த பக்தியோடு இருந்து நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் பாருங்கள். அந்த சிவசக்தி யோகத்தாலும் இந்த அர்த்தநாரீஸ்வரனுடைய அந்த படம் வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜையாலும் நிச்சயமாக 6, 8 அஷ்டக தோஷம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வராது. சந்தோஷமான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. அப்பா இது மாதிரி ஒரு இது வரைக்கும் யாருமே சொல்லலையே. இப்போ நான் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு நீங்களே பல பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அந்த நல்ல ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நன்றாக இருப்பீர்கள், நலமோடு வாழ்வீர்கள். எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, நமஸ்காரம்.